அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே திண்டுக்கல்லை சேர்ந்த திரு சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி அதிமுக தொடர்பான வழக்குகள் உரிமையியல் வழக்குகளாக இருப்பதால் அது குறித்து முடிவெடுக்கும் வரை இரட்டலையை யாருக்கு கொடுப்பது என்பது குறித்து எந்த முடிவும் பிறப்பிக்கக்கூடாது, உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். அந்த அடிப்படையில் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 4 வாரத்திற்குள்ளாக தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக முடிவெடுக்கணும் அப்படின்னு உத்தரவு பிறப்பிச்சது. தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்திருந்த திரு ஓபி ரவீந்திரநாத், திரு புகழேந்தி, திரு KC பழனிசாமி உள்ளிட்ட ராம்குமார் ஆதித்தன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பி விளக்கங்களை கேட்டிருந்தது. அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடப்பட்டது. ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் இது தொடர்பாக உரிமை கோருவதற்கு அதிகாரம் இல்லை, அதனால அவர்கள் தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்தது. தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைக்கு அதிருப்தி தெரிவித்தது. அந்த அடிப்படையில் தேர்தல் தேதியும் உத்தரவுக்கான தேதியும் குறிப்பிடப்பட்டு இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு, உட்கட்சி விவகாரங்களை விசாரிப்பதற்கு தடை இல்லை அப்படின்னும் மிக முக்கியமான ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. OPS தரப்பு வழக்கறிஞர் ராஜலட்சுமி செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உட்கட்சி தொடர்பான விவகாரங்களில் தலையிட முடியாது, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்ல ரிட் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த ரிட் மனு ஹியரிங் அப்போ இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு தொடர்பான விசாரணை நடைபெற்றது. அதன் மீதான தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இரட்டலை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற முறையில் அந்த ஸ்டேவை இன்னைக்கு வெக்கேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க.